மிதுன ராசிக்கு 7.5 விலகி குபேர யோகம் வந்தாச்சு. இனி இன்பமயம்தான். ஜெம்பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, கடந்த 6 ஆண்டு காலமாக நீங்கள் அனுபவித்து வந்த பண கஷ்டம், கடன் தொல்லை, உறவினர்களால் அவமானம் என அத்தனை துன்பங்களும் கடந்த மே மாதத்துடன் ஓடிப்போய் விட்டன. ஜூன் முதல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட காத்திருக்கின்றது. மிதுன ராசிக்கு 5 கிரகங்கள் மிக சிறப்பான நன்மைகளை செய்ய போகின்றன. எந்தெந்த கிரகங்கள் என்ன யோகங்களை தரப்போகின்றன என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். கடந்த ஓராண்டுக்கு பிறகு செவ்வாய் பகவான் இந்த ஜூன் மாதத்தில் இடம்பெயர்கிறார். நவ கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் மீன ராசியில் இருந்து தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்கு செல்கின்றார். செவ்வாய் பகவான் வீரம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை ஆகியவற்றுக்கு தலைமை கடவுளாக விளங்குகின்றார். செவ்வாய் பகவான் தற்பொழுது இடம் மாறும் பொழுது 12 ராசிக்காரர்களில் 3 ராசியினர் அதிர்ஷ்ட யோகம் பெற போகின்றார்கள். அவர்களில் ஒருவர் மிதுன ராசிக்காரர்கள். இதன் மூலம் தங்களது வாழ்க்கையில் இனி நல்ல முன்னேற்றம் நடைபெறும். வேலை, வியாபாரம், தொழிலில் லாபங்கள் சந்திப்பீர்கள். நிதி நிலைமை சீராகும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த 6 ஆண்டு காலமாகவே வாழ்க்கை புரட்டி போட்டது போல் ஆகிவிட்டது. காரணம், கண்டக சனி, அஷ்டம சனி, ஜென்ம ராகு என ஒரு சேர மிதுன ராசியை வாட்டி வதைத்து விட்டது. கடந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, வேலை இழப்பு, கடன் பிரச்சனை, உறவினர்களால் அவமானம் என சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து இருப்பார்கள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக காலம் இப்பொழுதே தொடங்கிவிட்டது. 7.5 சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கும் உங்களை விட்டு சனி பகவான் இப்பொழுது மெல்ல மெல்ல விலகிச் செல்ல ஆரம்பித்து விடுவார். எனவே தொல்லைகள் இனி இல்லை. நடைபெறும் ஜூன் மாதத்தில் சனி வக்ர பயிற்சி அடைகின்றார். அதாவது சனி பகவான் பின்னோக்கி செல்கின்றார். எனவே வருகின்ற ஜூன் மாதம் முதல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் பட்ட துன்பம், துயரம் எல்லாம் பனி போல் விலகிவிடும். புதிய உற்சாகத்துடன் பொங்கி எழப்போகின்றீர்கள். எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாகும். உங்களை பொறுத்தவரையில் பாக்கிய சனி, விரயகுரு, 10ஆம் இட ராகு, 4ஆம் இட கேது என கிரகங்களின் சஞ்சாரம் மிக அற்புதமாக இருக்கின்றது. சனி வக்ர பயிற்சி தொடங்கியது முதலே உங்களுக்கு அதிரடி மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டன. சனி பகவான் இனி உங்களை சோதிப்பதை விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் திடீர் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தி தருவார். உங்களுடைய பொருளாதார நிலைமை சீரும் சிறப்பமாக மாறப்போகின்றது. இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க போகின்றீர்கள். கஷ்டங்கள், கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை கிடைக்க போகின்றது. எனவே கவலைப்பட வேண்டாம். குரு பகவானை பொறுத்தவரையில் விரய குருவாக வருகின்றார். எனவே அவர் உங்களை கூடுதலாக செலவழிக்க செய்வார். ஆனால் அனைத்துமே சுப செலவுகளாக இருக்கும் என்பதே சிறப்பு. புது வீடு, புது வாகனம் வாங்குவீர்கள். கடன்கள் அனைத்தும் தீரும். காலம் வந்துவிட்டது. நோய் நொடிகள் சொல்லாமல் கொள்ளாமல் விலகி போய்விடும். சனி பகவானின் இடையூறுகள் உங்களுக்கு இருந்தாலும் குரு பகவான் 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு ஆகியவற்றை பார்ப்பதால் தடைகள் நீங்கி வெற்றி படிக்கட்டுகளில் ஏறுவீர்கள். ராகு கேதுவை பொறுத்தவரையில் ராகு 10ஆம் வீட்டிலும் கேது 4ஆம் வீட்டிலும் பயணம் செய்ததால் குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவும். பணவரவு அதிகரிக்கும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். சூரியனை கண்டு பனி விலகுவது போல் அனைத்து துன்பங்களும் விலகிவிடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் காரியம் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கினாலும், வீடு கட்டினாலும் முன்னதாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்கிவிடுங்கள். உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்யுங்கள். நவகிரக கோவிலை ஒருமுறை சுற்றி வாருங்கள். எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாக போகிறது. எனவே கவலையை விட்டு தள்ளுங்கள். வெற்றி படிக்கட்டுகளை நோக்கி காலடி எடுத்து வையுங்கள். வாழ்த்துக்கள்.